கிருஷ்ணசாமி மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th படிக்கிறேன். நான் இங்கே அண்ணா நகர் கடலூர் அண்ணா நகர் அண்ணா ஸ்டேடியமுக்கு பின்னாடி இருக்கேன். எனக்கு வந்து இந்த அஸ்ட்ரானமி மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட். நான் வந்து 7th படிக்கும் போது C2023 E3ZTFன்னு ஒரு காமெண்ட் வந்துச்சு. அது க்ரீன் காமெண்ட்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த காமெண்ட், அந்த காமெண்ட்டை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் எங்கள் அப்பா கிட்ட ஒரு சின்ன டெலஸ்கோப் கேட்டிருந்தேன், ரொம்ப குட்டி டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணாங்க. அது அரைவாகிறதுக்குள்ளே அந்த காமெண்ட் டிஸப்பியர் ஆயிடுச்சு. என்னால் அந்த காமெண்ட்டை பார்க்க முடியல. அந்த காமெண்ட் வந்து எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதுலேருந்து நான் ஒரு 2 இயர்ஸாக என்னால் எந்த காமெண்ட்டும் பார்க்க முடியல. அந்த 2 இயர்ஸில் இந்த அஸ்ட்ரானமினா என்ன, எத்தனை டைப் ஆஃப் டெலஸ்கோப் இருக்குது, டெலஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது, டெலஸ்கோப்பை வச்சு என்னென்னா பார்க்கலாம், ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் நான் தரவாயிட்டேன். இப்போது இந்த ரிஃப்ராக்டிவ் டெலஸ்கோப்பை வச்சு என்னால் ரிசர்ச் பண்ண முடியும். நான் ஒரு 2 months நாசாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் 7 ஆஸ்ட்ராய்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 7 ஆஸ்ட்ராய்ட்ஸும் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 60+ மீட்டிரைட்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே இந்த சில்வர் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் தான் அந்த 60+ மீட்டிரைட்ஸ் கண்டுபிடிச்சேன். எனக்கு வந்து இந்த ரிசர்ச் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் நைட்லாம் வந்து நாசாவில் 2 months ஒர்க் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன். நைட்டு என் கூடவே உட்காந்து தூங்காமல் என் கூடவே உட்காந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டெலஸ்கோப்பில் அந்த குட்டி ஒரு டெலஸ்கோப் கேட்டிருந்தேன், 90X டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்பில் வந்து பார்க்க எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன உடனே நான் என் ஸ்கூலில் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன். அதில் சசிதரன் என்னுடைய ஃப்ரெண்டும் கமலேஷ் என்னுடைய ஃப்ரெண்டும் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு டீம் ஆரம்பித்தோம். அந்த டீம் TYSR டைஸ்ரோ, தமிழ்நாடு யங்கர்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் நாங்கள் நிறைய விஷயத்தை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள், பிளானட்டோடைய ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணுறோம். இது வந்து இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் பர்பஸ் வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்ட ஒரு சயின்டிஃபிக் டெலஸ்கோப். இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஆட்டோமேட்டிக் டெலஸ்கோப். இது வந்து ஸ்டார்ஸ் மூன்ஸ் தான் நகரும் போது இதுவும் வந்து அது கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதில் வந்து நான்